பறந்த முதல் பெண் வேலண்டினா தெரஸ்கோவா பிறந்தார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர்தான் வேலண்டினா தெரஸ்கோவா. இவர் சிரித்து மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த காட்சி ஏதோ பார்ட்டியில் நடந்தது அல்ல, மாறாக விண்வெளிக்கு சென்றுவிட்டு திரும்பிய அந்த நொடியில் எடுக்கப்பட்ட காணொளி. 1961 ஆண்டு சோவியத் ஒன்றியத்தை சேர்ந்த யூரி காகரின் தான் மண்ணிலிருந்து விண்ணுக்கு சென்ற முதல் மனிதர். அவருக்கு அடுத்தபடியாக ஒரு பெண்ணை விண்ணுக்கு அனுப்ப சோவியத் ஒன்றியம் முடிவு செய்திருந்தது. அந்த அறிவிப்பை கேட்டதும் ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் குவிந்தன. இறுதி கட்டமாக 4 பெண்கள் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டார்கள். மிக கடினமான பயிற்சிகளுக்கு பிறகு 25 வயதான வேலண்டினா தெரஸ்கோவா தான் தேர்வு செய்யப்பட்டார். ஓஸ்டாக் 6 என்ற விண்கலத்தில் வேலண்டினா 1963 ஜூலை 16ஆம் நாள் வானத்தை நோக்கி பறந்தார். பூமி பந்தை சுற்றி 48 முறைகள் 70 மணி நேரம் 50 நிமிடங்கள் விண்வெளியில் வலம் வந்த அவர் விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணி என்ற பெருமையும், அதிக நேரம் விண்வெளியில் தங்கியிருந்த விண்வெளி வீரர் என்ற பெருமையையும் பெற்றார். பெரும்பாலான பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகாத அந்த காலகட்டத்தில் வானத்தை நோக்கி பறந்த வேலண்டினா தெரஸ்கோவா பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. 1967 மார்ச் 6 திமுக பொதுச் செயலாளர் அண்ணாதுரை தமிழ்நாட்டின் முதல்வரானார். 1964 மார்ச் 6 உலக புகழ்பெற்ற குத்து சண்டை வீரர் கேஷியஸ் கிளே தனது பெயரை முகமது அலி என்று மாற்றினார். 1957 மார்ச் 6 ஐக்கிய ராஜ்யத்திடமிருந்து விடுதலை பெற்றது கானா. 2016 மார்ச் 6 தென்னிந்திய திரைப்பட நடிகர் கலாபவன் மணி மறைந்தார்.